கீப்பிங் கரெக்டாக பண்ணுங்க இல்லைனா தம்பி பால் கைக்கு போதா தான் பிடிப்பேன். நான்லாம் பாலை தேடி போக மாட்டேன், பேர் சொல்லிட்டேன். தெரியாது தெரியாது. பின்னாடி பின்னாடி தள்ளி விடா. பின்னாடி ரொம்ப தள்ளலாம். ஆமாங்க, கரெக்டா ஸ்பாட் பண்ணிடுறாங்க. சோப்பு தப்பி எங்க போனாலும் அவங்க கேக்குறாங்க, சோப்பு தப்பி எப்போ வருவார்? அப்படியா? ஃபேன்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு. ஃபேன்ஸ் இல்லைங்க, எடிட் பண்றவங்க கேக்குறாங்க. அது வேற எல்லாம் ஒய்ஃப் தான். ஒன்றும் அவசரம் இல்லை. நெட்லர்ஸ்க்கு விக்கெட்ஸ் அவுட்டே இருக்கு. ரொம்ப கீழே தள்ளி போட்டுக்கிட்டு டெக்னிக்கலா பால் வலிக்குதா கைக்கு? இருக்கா, ஸ்ட்ரைட்டாக இருக்கா. அவுட். யார் இவரு? நீங்கள் ஒயிட் நீங்கள் போய் ஓவரா? அப்போ நீங்கள் தான் விளாடணும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த பிளேயர் வந்து விட்டார். ஆடியோவை பதிவு செய்யுங்கள். ஓரமா நின்றாடே. கேட்கவே மாட்டேங்க, வந்து நில்றானா? சரி, நீங்க விளையாடுங்க. என்ன அடி பாத்தீங்களாங்க? ஓடு. 2 ரன்கள். தம்பி பேட்டு தான். ஏங்க இப்பதானே சொன்னாரு சிங்கிளா தட்டுங்கன்னு. படுத்தே விட்டேனுங்க. கீப்பர் நாங்க இறங்குறோம். அவரு இது பர்சனலா போயிருக்காரு. கீப்பர் இறங்கு. ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. ஓகே, கீப்பர் இறங்குறாரு. தம்பி கீப்பர் இறங்குறா. வைகாப நாளையில இருக்கு ஒரு 2 6. இனிமேல யாருமே இல்ல. அவரு உட்காந்து அவர் பிஞ்ச் ஆயிடுச்சா? அவங்க அழகா நான் ஓரம் போகணும்னு நினைச்சேன், போகல. பயந்தே அந்த இது கேனை ஏதோ உடஞ்சிட போதும். கீழே பக்கத்துக்கு மேலே வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரே வண்டியில் வந்தீங்களா? Hey, வேண்டா. ஆடவே மாட்டேங்குது. அந்த பஸ்ட்
ஓடலாம் ஓடிட்டே இருங்க. முத்து என்னாச்சு 2 மேட்ச் கேட்ச் ஏங்க வெளியே இருந்து அடிச்சது போதும் உள்ள வாங்க. தெரியுதாவா? ஐயோ ஐயா வாயா நாச்சி. கையில் கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள் எல்லாரும். ஜீவா உனக்கு நிறைய பால் இருக்குன்னு ஐ திங்க் ஆனா நீ நிறைய 4 போச்சு 4 போவாரு. டீம் திருப்பி இந்த பக்கம் தட்டிடலாம். அங்க ஆள் இல்ல. இன்னும் நான் இருக்கேன். வெரி புவர் பேட்டிங். அது நான் அடிச்ச 2 சேட்டை ரொம்ப சேட்டை போல இருக்கு நம்மால. ரன்னிங்ல ஃபர்ஸ்ட்ங்க அவன் இப்ப இருக்கிற பசங்க ரிலீஸ் மாட்டாங்க. ஸ்கோர் 5. பேட்டா சேர்த்துருங்கண்ணா. ஜீவா உட்கார் கீழே உட்கார். இதே மாதிரி நாமளும் கேட்ச் பிடிச்சி 6 பால்ல அப்பா அந்த சான்ஸ் எவ்வளோ ரன் எண்ணீங்களா? 8. பயங்கரமான ஸ்கோரா இருக்கு. 15 சொல்லுங்க கரெக்டான ஸ்கோர் வரும். ஸ்கோர் 20. ஸ்கோர் 20 இல்ல 20 அடிச்சிருக்கோம். வாசனம் சூப்பர் சமப்பா 14. டீம் மானத்தை காப்பாத்திட்டாரு. ஏய் நான் சொன்ன மாதிரி 15 அடிச்சு. நான் சொன்னேன் 14 வந்துருச்சு. நீ 20 தான் சொன்னீங்க 14. 8 6 தானே இது. ஏய் சூ கழட்டி வச்சுட்டு போயிருக்கான். 7 15 ஐநூத்தி ஏய் 4 பேர் போறா டேய். பாலப்புறா 17 17. அப்பா நீ எப்படியோ வந்துட்டோம்பா. அபாய கட்டத்தை தாண்டிட்டோம். அப்பா வளரும் நோர நீ வாய வச்சதால எல்லாம் அவுட் ஆயிட்டு 2 18. நோர அப்பா அதுதான் பல்லே புள்ள அடிக்கிறாங்க. ஊ 20. சொன்ன ஸ்கோர் 20 வந்துருச்சு பாத்தியா? நான் சமப்பா 20. 20 வச்சிருக்கோம் 8ல இருந்து ஒரு 6 14 14 ஷாட்ஸ் 2 ஓடணும். இன்னொரு 21 மெயின்
ஏசமா குத்தமா அடிச்சு அடிப்பா போடு ஏய் 22 அவன் எங்க இருந்தா வரானே தெரியலப்பா. திடீர்னு மின்னல் வேகத்துல முதுக பூந்துறான். காட்சி கிடையாது நான் இருக்கேன் போடா உட்காந்து போதா இது பண்ணிட்டே இருக்கான். ஆமா ஆமா. ஏய் இவன் தான்டா ஏதோ பண்ணிருக்கான், எல்லாரும் அவுட் ஆகுங்க. இதான் இவனை போடுங்க. நீ இருக்க போடுங்க. இருப்பா ஓடு. இது ஸ்கோர் ஆட் பண்ணுங்க. ஞாபகம் இருக்கா? அபிலாஷ் கூட ஒருத்தர் வந்தான், அவன் பேர் என்ன? அபிலாஷ் கூட தந்து வந்தானே. இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி கொடுக்குறேன், எப்படி விளையாடுறேன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. ஒழுங்கா ஓடி போயிரு சும்மா. அவன் இவனோட சின்ன பையன். போன மேட்ச் வேற யாரும் ஆடல. எல்வின் ஆடுறியா? கம்பெனிடா. ஐடு அம்மாடு 25 வழி விட்டு நிக்கிறாங்க, சீனியர்ஸ்க்கு வழி விட்டு நிக்கிறாங்க. எவ்வளோ ஆச்சா வின்ன? 25 சொன்னாங்க. தாண்டிருச்சா இல்லையா? நீயே காலி வரல. கிளைமேட்டு நம்ம ஓடியா ஆடுறோம். ஆ தம்பி லாஸ்ட்லாம் அடிக்க முடியாதுப்பா, முன்னாடில இருந்து அடிங்கப்பா. ஹிட்டர் இருக்காருல்ல கீப்பர். ப்ரோ அதுதான் மேட்சை முடிச்சுருவாங்க போல இருக்கு. இதான் ஒரு இது அடிச்சிருக்கா, அதுக்குள்ள மேட்ச் முடிச்சுருவாங்க. யாரா அவன்? எங்க இருந்தா ஓடி வரேன் ஒன்ன மாதிரி. வரும்போது இங்க இருந்து பார்த்தா இங்க போஸ்ட்ல இடிச்சுக்க முடியும், அப்படியே இருந்துச்சு. இல்ல அந்த கேட்சுக்கா அது நான் போஸ்ட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன், நிற்கும் போது அதனால தான் ஓடிடுறேன். டக்குன்னு நம்ம தெரியாது. சைடோட போய் ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சுட்டோம்னா அவர் பந்தை பிடிக்கல ப்ரோ. பந்தை அவரை பிடிக்கவில்லை, அவரை தான் பந்தை பிடித்தது. வந்து ஒரு மாசத்துல கேப்டன் ஆயிட்டாரு. யாரு? அவர்தான். அவர் முதல்ல இருந்த அவர் தாங்க. கெட்டா சார் அப்பா 2 ஏய் அங்க பாலை பிடிக்கலடா, போங்கடா ஓடுடா. 10 4 வர போச்சுல. 6 4 13 ரெண்டு டபுள்ல 14. 14 கரெக்ட் தான். நான் 4 இல்ல. ஆமா
எரிக்கிறானுங்க போல இருக்கு. ஆமா இங்க புகை இருக்கு. இனிமேல்ட்டு ஓட்டிங்க பார்த்து தான்ப்பா நான் கிரவுண்டுக்கு வருவேன். அப்புறம் சாரிங்க அதிகமாக ஒத்துக்க முடியாது. 2 17 ஃபுல் கிரவுண்ட் இருக்கு இல்ல சொல்லிடுறேன் இந்த வாட்டி சொல்லிடுவோம். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் காசை கலெக்ட் பண்ணுங்க. நான் வர்றோம். அதான் அந்த வேலை தான் இந்த வாரம் இனிமேல் அப்படிதான் பண்ணும். பால் பேட் வச்சு எடுக்க முடியுதா? இல்ல இங்க இருக்கு, கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குனே. டேய் சுத்தி போய் டேய் உள்ள டேய் கோ ஒருத்தன் உள்ள பூந்தறலாம் போல நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு நம்மால. ஐயோ ஆல்ரெடி ஒரு பால் போச்சுமா வெளிய போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டா அப்படியே அந்த பால் எடுக்கல 20 தெரியலையே ப்ரோ. அந்த பால் எடுத்தீங்க இல்ல ப்ரோ? அந்த பால் எடுத்தீங்களா? டாய்லெட் ரகு எடுத்துட்டாரா? சரி இந்த 2 பால் நம்ம ஒருத்தர் போயிட்டாரு. 20 ஒண்ணு அடிக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதாவது உள்ள இதுக்குள்ள இருக்கு கிரவுண்ட்ல தான் அடிப்பான் போல இருக்கு ஃபுல்லாவே. 15ல இருந்து ஒரு சிங்கிளா அப்புறம் 2 டபுள். ஒரு பால் வந்துருச்சு. ஸ்கோர் 20 21. நான் இப்படியே வச்சுக்கோணும். எவ்வளோ அவங்க ஸ்கோர் எவ்வளோ? 23 வச்சா இல்லாமே ரன்னாது 22 ஒரு ரன் ஆச்சா வின்னு. போயிட்டான். ஓவர் முடிஞ்சிச்சான். இவன் வெறி குண்டு எறிகிறான். எதுக்கு வெளியே கொண்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன்? ஸ்டிக்கர் பின்னாடி வச்சுக்கோ. மேட்ச் முடிஞ்சல. ஒரு ரன் அடி. நீ ஏன்டா அடிச்ச? அவன் திருப்பி எடுத்து போடுவான்டா. ஒரு ரன் ஆச்சா வேணும் ப்ரோ. இந்த பைத்தியக்காரன் எங்க இருந்து வராங்கன்னு தெரியல. இந்த இந்திக்கார பையில சும்மாவே இருக்கும். வா ஊன்னு கத்திட்டே இருக்காங்க. அவங்க எந்த ஸ்டாட்டிஸ்டிக்கா விளையாடுறாங்க ப்ரோ? எந்த ஸ்டே விளையாடுற மாதிரி தெரியல. அவன் காசு யாரு? அப்படிதான் எல்லாம் கேப்டன் உங்க கேப்டன் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. பாதி பண்ண வரவே இல்லை. தம்பி கும்பரா நீங்க காமனா இருங்க. நீங்க வாங்க உள்ள வாங்க. நான் உள்ள போறேன். டீம் உள்ள போறேன். சரி வர மாட்டேங்குது. கும்பரா நீங்க காமனா இருங்க. நான் உள்ள போறேன். டீமுக்குள்ள போறேன். சரி வர மாட்டேங்குது. பின்னாடி நிக்கிறது பால் வர மாட்டேங்குது. கேப்டன் 2 தடவை டாஸ் ஜெயிச்சிருக்க. தொடர்ந்து காமன் ஓபனிங் இறங்குறீங்களா? காமனுக்கு நாங்க bowling கொடுக்கறோம். இல்ல ஆடுறீங்களா? அடிப்போம். சரி இறங்குங்க போங்க. இறங்குங்க. நான் காமன் ஆடுறேன். ஆடுறேன். பேட்டிங் ஆடலையா? இல்ல நான் காமனா இருக்கேன்றான் அவன். சரி நீங்க பேட்டிங் ஆடுங்க போங்க. அவங்க தம்பி ஜீவா இருக்கான்ல, அவனுக்கு காமன் ஆகிட்டு போவோம். ஏங்க கணக்கு வராதுங்க அது. ஜீவா கணக்குலயே சேர்க்கலையா? கையில எல்லாம் குடிச்சிட்டு வரக்கூடாது ஓகேங்களா? அப்புறம் அடுத்த வாட்டி பேட்டிங் கிடைக்காது. சரி கேப்டன். பேட்டிங் டீம் ஜீவா வா. பேட்டிங் டீம் வா. அதுதான் நானும்
கற்றுக்கலாங்க வீட்டில் போனோம்னா எல்லாம் கற்றுக்கிட்டு தானே வின்னர்ஸ் பேட்டிங். ஐயா பால் போட்டாச்சு அதெல்லாம் கிடையாது. பால் போறதுக்கு மட்டும் சொல்லணும். விண்டோஸ் பேட்டிங் சொல்றாங்க. ஸ்கோர் 1 தானே. 2 மேட்சே చేస్తున్నా அவங்க ரெண்டாவது மேட்ச். వైడ్ வைடு. ஸ்கோர் 18. ஸ்கோர் எவ்வளோ? 1. 1 இல்ல இவர் அடிச்சது ஒரு 1 தான். இப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க. 3. அடுத்த பால் போட்டோம். ஏன் பால் ஃபீல்டர் இல்ல அடிங்க அடிங்க இப்பதான் அடிங்க இல்லைன்னா பிடிச்சிட்டு போட மாட்டாங்க. பையன் இந்த இடத்துல தான் அந்த ஓடி வந்து நான் கவர் பண்ணிடுறான். அவன் யார் அங்கே நிற்க அவன் ஓடி போட போது அடிப்பான். ப்ரோ பேட்டை மாத்திருங்க. அந்த பேட்டு தான் அவர் அடிப்பாரு. ஆனால் அந்த பேட்டு போல ஸ்ட்ரோக் வச்சீங்கன்னா ஓகே. ஷார்ட் வைடு. வைட். ஷாட். 6. ஸ்கோர் 9. சம. ஸ்கோர் 9. யாராவது வந்து நம்ம கீப்பர் காப்பாற்ற முடியாது. 10. 10 runs. ஓ வைடா போட்டு. இருக்கு ஏங்க அவர் காமனுங்க. காமன் அவரு. இல்ல அது அப்புறமா எடுத்துக்கலாம் விட்டுருங்க. அடுத்த பால் இந்த பால் இது ரன்னா இல்லையா? அது ரன் இல்ல. இது புது பாலுக்கு. அடுத்தது ஸ்கோர் 10 only. 3 ஒரு 6 4 அந்த டோர் தொந்துதான் இருக்கு அந்த பக்கம். ஒரு வைடு போச்சே. அதான் அந்த பக்கம் இருக்கு டோர். அப்படியே அவரு ஓவர் 10 தான். 11. இல்லாம நல்லா பால்லாம் 14. ரெண்டு ஓடி வேதிப்பா அடுத்து மைக்கம் ஓட்டுருவாரு. 14. சைடு போல்டா இருக்கனா இங்க பாரு. அங்க போட்டு. 15. அங்க போய் தோப்பாரு. இதுவா பாரு பால வேற. இது வந்துச்சு. ஸ்கோர் 15 டிகிரி 15 சும்மா அந்த பால் அப்படியே நான் பேட் ஆமே. நீ பேட் ஏய் நீ அந்த பக்கம் வாங்க போடா. சூப்பர். ரெண்டு ஓடலாம் இல்ல வேணாம் போயிடலாம். 3 ஓவர் ஆயிருக்கா?
அந்த அவரு இல்ல ஏங்க அவர் ரீச்சா? வந்து 18 18 18 நோரன் ஹிட் பண்ண மாறிடுங்க. எவ்வளோ பொறுமையாக கொடுத்தோம். 19 ஸ்கோர். டுவெண்ட்டி 8 அடிச்சிருந்தா ஒரு 4 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா யாரு 6-4 ஜெயிச்சிருந்தா பட்டுச்சா? ஏய் அது வேணா அது ஒரு மோட்டர் ஒயிட் போன் நினைச்சேன். போடு தோற்கறா அவன் வா இந்த கட்டலாம் 21 தான் ஸ்கோர். வாங்க ஸ்கோர் ஏற்றி கொடுத்துருக்கீங்க நல்லது. இப்போ என்ன ஓட வைக்கிறீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க? அடிங்க இல்லை அவன் ஃபஸ்ட்டு அந்த போட்ட கூட ரன்னா அந்த பால் ரன்னு தானே ப்ரோ இது? 22. ஓடுங்க 23. ஓடுமா பால் எடுங்க கரெக்டாக 24. இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் கேமரா ஏன் ஆளு நான் எவ்வளவு ஸ்கோர்? 92 92. ஆமாம் 92. 22 24. சிங்கா நீங்க இருக்கும்போதே 22. ஸ்கோர் 25. பயங்கரமாக நல்லா இருக்காம்பா கரடி போட்டான் 26. நான் தான் இருக்கேன். அவன் இப்போ தான் போகிறதில்ல. வா வாசுக்கு போ ஓடு. ஸ்கோர் 28. யார் ஆடுங்க ப்ரோ அழுத்தா போகிறீங்களா? அவுட் தான். பேட் வைக்கவே இல்லை சுற்றி அவுட் வைக்கலையா? அவர் காற்றுலேயே இப்படி வச்சுட்டு போனால் எப்படி வரும்? நம்ம தானே இதில் கூட கேளுங்க. 27 தான் ஸ்கோர். பேட் இங்கே வைக்கிறது இல்லை டாடி பேக் 33. 6. வாங்க வாசுக்கு சித்தப்பா 6.
First 22 ஆ? 33 ஸ்கோர். அவன் பிரிப்பானே விட்டுட்டான்டா. 34. 34 ஏய் டேய் 34 34 ஸ்கோர். இந்த ஸ்கோர் பாத்துக்காது இதுல இதுக்கு அவன் எது வெயிட் பண்றான்? இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. டேய் ஓடுங்க ஓடுங்க 4 டேய் அடியா டேய் வந்துட்டோம். ரீச்சா 37. out out 38 வின். 38 நைஸ். வா பேட் அடி வா. அப்ப பால் போடுவா. பால் போடுவா. என்ன? ஓவர் முடிஞ்சிச்சுடா. வாடுறா போயிட்டு. எவ்வளோ ஸ்கோரு? 38 ஸ்கோர் எவ்வளோண்ணா? 38 டச் ஆகினா நீங்க ஃபர்ஸ்ட் இறங்கி. ப்ரோ நீங்க ஆடுறீங்களா? ப்ரோ நீங்க ஆடுறேன். ஒரு பேக் அங்கே இருக்கு. நான் சீக்கிரம் பால் ட்ராப். லாஸ்ட் ஓவர்லேயே 10 11 சூப்பர். அவுட் ஆஃப் டவுன். அவர் தான் டயர்டா இருக்காரு சொல்லிட்டு தானே போனாரு. அவர்கிட்ட கொடுக்குறீங்க. ட்ரையல் சார் அங்க இருந்து கஷ்டப்பட்டு 6 எடுத்துருக்கீங்க. வின்னர்ஸ் காச்சார் சொல்லி இருக்கு. கேப்டன் ரொம்ப கோச்சிக்கிறாரு. என்ன அஸ்வினா? டோரண்ணா போறது யார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? எங்க கவர்மெண்ட் இருக்குன்னு கேட்குறேன். இல்லைல்ல இருக்கா? அவங்க இப்போ இருக்கிற வீடு ஆறுதான் தனியாக வீடு எடுத்து தங்கிட்டாங்க. அம்மா அப்பா வந்து இவங்க மட்டும் சென்னையில் இருக்காங்க. அடுத்த பால் போடுங்க. இந்தாங்க ஸ்கோர் என்னன்னு தெரியுங்களா? 7 ஒரு ரன்னு. ஒரு ரன் தாண்டிடுச்சுண்ணா. சிக்கு தாண்டிடுச்சுல. அங்க போயிட்டு தான் இருந்தது.
அப்படினாலும் ஸ்டிக்கு தாண்டி தான் இருக்காது. மொத்தம் எத்தனை பால் எங்கெங்க இருக்குன்னு இல்லைங்களா? அங்க ஒரு பால் இருக்கு, இங்க ஒரு பால் இருக்கு. ஒரு 8 சுத்துற மாதிரியே போகுது. இழுத்து பிடிச்சா கூட போகுது. அதனால ஸ்கோர் ரோப் கூட நல்லா இருக்கும். முடிச்சிருவான். स्कोर 14 है. வெயிட் பண்ண பார்த்து பாலை பார்த்து ரிலாக்ஸா பால் வரட்டும், கிட்ட வரட்டும். அவ்வளோதான். போலாம். போலாம். ஓடிடுங்க. 2 வரலாம். अपडेट चले 2-2 வந்துரும். சாட். எங்க போயிடுச்சு பால்? கீப்பிங்ல ஜாலியா நிக்கிறியா? ஒரு மேட்ச் அப்படியே நின்னு. ஆமா. அப்படியே இறங்கிடுறா. அப்படியே இறங்க. செட்டிங்ல பார்த்தா நான் நினைக்கிறேன் பவர் இருக்கு. 2 பால். ஷாட். போரா 6. பேட்டிங். ஸ்கோர் 20. அவன் காமனாங்க, பவர் இருக்குங்க அவனுக்கு. யாருக்கு? நான் அது தெரியாம அந்த கேட்ச் பிடிக்க வரான்னு சொல்றேன். ஷாட். ஐயோ கையில ஓடுங்க. 2-24. பேட்டிங். ஷாட் 6. அவன் அஞ்சு விழுந்துட்டான். 30 ஸ்கோர் 30. எட்டரை வச்சா என்ன 2 ஓவர். நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்க கரெக்டாக கண்டக்ட் பண்ணாங்க. மாட்ட கேட்ச் பண்ணி ஜஸ்ட் மிஸ். நம்ம 2 ஓவர் கெட்டுறா. போலாம் தாண்டிடும்.
7 to win. Wide. Wide. 6 to win. Shot இல்ல. Batting. ஓடி பரவாயில்ல. Da. Shot. 4 to win. இல்ல இது போறப்பா. 4 to win. ஒரு 4 அடிக்கணும்பா. இப்படி ஓடி எடுத்துருங்க. ஒரு 4. G1, G2 நம்ம சதீஷ் தான். ஓகே. 2 ரன்கள். சிங்கத்துக்கு ஐஸ் ஆயிடுச்சுப்பா. ஓலா. மேட்ச் டிரா ஆயிடுச்சு. பேட்டிங். பார்த்து கிங் ஷாட் கேப்டன். 2 பால் 1 2 பால் 1. ரெண்டு பாலுக்கு 1 அடிக்கணும்பா. வைடு போடுங்க ப்ரோ. ஐயோ தூக்கி அடிச்சிட்டே. கேப்டன் 1 பாலுக்கு 1. சொல்றா. கிட்ட வச்சிருங்க என்ன ஒரு ரன் அடி. அவ்வளவுதான் ஓடிருங்க. ஆஹா நல்ல வேலை. வின்னர்ஸ் பேட்டிங். அப்படியே அவரா ஆடுங்க. நீங்க ஆடுங்க. அப்படியே ஆடுங்க. சூப்பர் ஆடுங்க. ஆமா நான் தான் வின்னர் ஸ்டார்டிங்ல சொல்லியாச்சு. 3 பாலுக்கு முன்னாடி சொன்னேனே. 3 பால் போட்ட அப்புறம் 3 பால் போட்ட அப்புறம் சொன்னேன். சின்ன பசங்க அழுகுறாங்க என்ன பண்றது? காசு போடும்போதே சொல்லிடுறேன். சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க ஜெயிச்சுதான் ஓகே. தம்பி நீதான் காமன்னு எனக்கு தெரியாது. அவங்களாம் கேட்ச் பிடிக்க வேணாம். அந்த 2 பசங்க வேணா சும்மா கூட்டுங்க. சார் கூட்டுங்க. நமக்காக வெயிட் பண்றாங்க. சும்மா பார்க்கலாம். நமக்கு அதுக்கு பஞ்சாயத்துல வந்து கேட்டாங்க. ஆடுங்க டைம் ஆயிடுச்சு பாருங்க. ஆடுங்க. பேட்டிங். லெவல் அவரு பரவாயில்ல. எல்லாம் அவுட் ஆயிருப்பாரு. ஷூ போட்டு வரேன். கெல்ட்டி விளையாடுறேன். ஒரு தடவை ஷூ போட்டு வரேன். அப்புறம் கழட்டிடுறேன். ஷூ போட்டு ஆடுறது எங்க ஷூ அது? புதுசு தானே. அந்த
அந்த ஷூ தான் கழட்டிட்டு இருந்ததுன்னு பார்த்தா இந்த ஷூ கழட்டி. பேட்டிங் பேட்டிங் பேட்டிங். அவர் வந்து இவரோட அண்ணனா? ஆமா, சுகுமாரனோட அவரோட பையன் தான். ஆமா. இவர் வந்து அவரோட தம்பி. ப்ரோ நான் பார்க்கலையே. அவரே வந்துட்டாரு. யோசனா அவுட் கொடுத்தா அப்படி. இன்னும் பேட்டிங் சொல்லும் போது தான் கரெக்டாக ஆட மாட்டீங்க. ஸ்கோர் என்ன 3-ஆ? சுகி ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஆடினீங்க. 3. 3. ஸ்டேட் பேங்க் இந்தியாவா? யாருங்க இது? ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்ணுறது. சொன்னீங்கன்னா லோன் ஏதாவது எடுக்கிறது புதுசாக. ரன் இல்ல நோ ரன்ல ரன் அவுட்டும் இல்ல. ஏன் கஷ்டப்படுறீங்க? போங்க 2-2-2. பால் த்ரோ டைம்ல வேகமா போக மாட்டேங்குது. கையில வலிக்கு. அதனால நான் அடிக்கிறது இல்ல. இது பாலா இல்ல என்ன தெரியல. நான்லாம் ரொம்ப பல வருஷம் ஆயிடுச்சு த்ரோ அடிச்சு. இங்க தம்பி கிர்ரன் இழுக்கும். அதுல இருந்து அடிக்கிறது. ஸ்கோர் என்றீங்களாண்ணே? ஸ்கோர் என்றீங்களா? இல்ல இந்த ஓவர் மட்டும் எவ்வளவு ரன்? இந்த ரன்னு 3க்கு அப்புறம் 2 ஒரு வைண்டில் 4 ரன்னு 7. ஆஹா ஷாட் அடிச்சு போய் அதுல ரெடியா வரான் பால் நேரா ஷாட் ரகு வந்தான் 12. 7 சொன்னீங்க, ஒரு சிங்கிள் 8, இப்போ 4 12. சரி ஒயரோட சேர்த்து தான் பால். வைட் 13. Running bro. Running. பதினாறு. Start 2 18. வேற பால் எடுத்து போடுங்க. பால் இல்ல நீங்க விளையாடுங்க. 18. கோரன் வேற பால். சிக்ஸா இருக்கு போறது. 6 10 பாருங்க. 8 இருக்கா? 6 10 போட்டுருக்கான்னு பாருங்க. சரி கொடுங்க.
எங்கடா போனான் இவன்? அந்த ஓட்டியில போயிட்டானா? இல்ல ஆமா ஓட்டில் வராரா கூட்டண்டா பரவாயில்லையே. பாருங்க அந்த ஓட்டில கொண்டு வருவான் பாருங்க. இங்க ஒரு பெரிய ஓட்டை இருந்தது நெட்டுல. அது பாருங்க. மெர்க்குரி எல்லாமே அமுக்கும். வேற வெயிட்டு தான் எல்லாரும் கையில் அடிப்பட்டு அடிப்படும். அதனால ஆடுறவங்க ஆடினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாம ஆடும்போது 24 ஒரு சிங்கிள் தெரியலையே. 5வது ஒரு நினைக்கிறேன். ரகு எத்தனாவது ஓவர்? ரகு எத்தனாவது ஓவர்? நாலாவது ஓவர். அவர்லாம் போடலையே. அந்த பக்கம் 3 பேர் போட்டாங்க. சதீஷ் போட்டார்ல ஃபர்ஸ்ட் ஓவர். சதீஷ் நாலாவதான்பா. யாரு அவர்லாம் போடல. அது போன மேட்ச். சுகுமாரன் போடல. இந்த பக்கம் இருக்க யாருமே போடல. உள்ள கடைசியில் போய் சீக்கிரம் மேட்ச் இருபத்தஞ்சில் 24 இவன் போறேன்ட்டான். அப்புறம் சிங்கிள் ஒன்று சாட் 2 ஓட முடியுதா பாரு. போறது சிக்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சது. ஸ்கோர் எவ்வளோ? 34 34. சாட் 2 சரி ஓரம் மாட்டிக்கிட்டே 4 பால் உங்க ஃப்ரெண்ட் சும்மா தான் போகிறேன். 4 பால் நினைக்கல சும்மாவே இருப்போம். அச்சோ சரி போங்க லாஸ்ட் ஓவர் தான் 35 சரி
அதெல்லாம் போடுறோம். கடைசி செம்மையா போட்டாரு அவரு. ஓய் மேட் இன் விக்கெட். லாஸ்ட் ஒரு மேட் இன் விக்கெட் பா. அபாயகரமான பேட்ஸ்மேன் தூக்கியாச்சு, அதனால தான் என்ன பிரச்சனைன்னா நீங்க 2-3 கேட்ச் எல்லாம் விட்டீங்க, அதெல்லாம் கிளீனா தெரியும். சோப்பு இது வேற போட்டிருக்கீங்க, சோப்பு தொப்பி வேற. ஒரு கேட்ச் தானே ஏங்க நேர்கள் விருப்பங்க கேக்குறாங்க எடிட் பண்ண போது எங்க சவுண்ட் சொல்லுங்க. நேரு விருப்பம் மாதிரி தெரியல, ஓ விருப்பம் மாதிரிலாம் தெரியுது. இன்னைக்கு எரியல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் எரியுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எரியல. அது கூட கேட்ச் இவர் முன்னாடி வந்துட்டாரு. கீப்பரா சும்மா பவர் இருக்குல்ல, பவர் இல்ல, பவர் இல்ல. நின்று அடிச்சு கொடுத்துருவாங்க. 26 ரன் அடிச்சதுன்னு ஏங்க எல்லாரும் இதெல்லாம் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் ஆகுமா? பின்னாடில ரெக்கார்ட் ஆகும். கேமரா போடு. 2 கொஞ்சம் டேஞ்சரஸான ஆள் தான். தட்டி விட்டுறாதா? சூப்பர் பா. 6 சப்ப ஷாட். அந்த மாதிரி கேட்ச் பிடிக்கிறியா? கணக்கு எடுக்க மாட்டோம். ஸ்கோர் 7. இந்த பையன் மட்டும் தான் அந்த பேட்டிங் நல்லா விளையாடுறான். இல்ல போனது நான் இதுல அடிக்க முடியுது. ஆனா கரெக்டா பார்த்து அடிச்சா அந்த நல்லா அடிக்கலாம். நான் அடிச்சேன். ஆனா எட்ஜா இருக்கு ரொம்ப. எட்ஜ் ஆகல, வெயிட்டா இருக்கு பேட் கொஞ்சம். தூக்கி இது பண்ண முடியல. நம்ம வாங்க போது அந்த மாதிரி இல்ல. நம்ம தூக்கு போது அந்த அளவுக்கு நம்ம வாங்க போது அந்த அளவுக்கு இல்ல. 9 runs. 9. வானத்துக்கே நான் சொல்லிட்டேன், நான் பால போகும்போது விட்டுடுவாங்க நான் சொல்லிட்டேன். வானத்துக்கே போயிடுச்சுப்பா பால். இல்ல தம்பி கேட்சை அண்ணன் விட்டு விட்டார். பாச போராட்டம். யார் அந்த பையன்? மேல தூக்குங்க. வீட்டுல வரல நிர்மல் ப்ரோ தம்பி அவெல்லாம் அவனுக்கு கல்யாணம் அந்த பையனுக்கு முத வந்து கொஞ்சம் ஆமா அவன் கல்யாணமா பேச்சுலர் பார்ட்டியா? யார் தம்பி? நிர்மல் தம்பி நவீன் வருவானே. ஆமா நிர்மல் தம்பிங்க. 6 அப்பவே நினைச்சேங்க அவங்க ஏதோ ஒரு புரியாத பாத்து தெலுங்குல பேசி தம்பி அவங்க அண்ணன் நிர்மல் 17 17 சவுண்ட் வெள்ளிக்கிழமையே ஏதோ பார்த்து 2 பேர் பேசி தெலுங்குல பேசியிருப்பாங்க. நீங்க அதை பார்த்தா கன்னடம் 18 தனியா இருக்காங்க. அதனால
பேசிக்கிறோம். கேட்குறா திடீர்னு இருந்தா நான் என்ன பண்ணேன்? ஸ்கோர் எவ்வளோ 16? 18. நீங்க அவனுக்கு மேல இருப்பீங்க போல. ஜீரோவே கரெக்டா வரல. ஒயிட். ஒரு கட்டிங்க வாங்கி கொடுத்தா ஒரு வாட்டர் ஸ்கோர் எண்ணிட்டு இருப்பாரு. ஆமாங்க பத்தி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேங்க. நாங்க அவுட்டிங் போயிருந்தோம், ஒரு மேட்ச் அவுட்டிங் போயிருந்தோம். அப்பதான் அவரோட சுயரூபமே எனக்கு தெரிஞ்சு. ஸ்கோர் 20 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 19ல சசி தேவி இருக்கும்போது எல்லாம் நம்ம அவுட்டிங் போனோமே, அங்கதான் அவரோட சுயரூபமே தெரிஞ்சு. ஆனா பாவி சதீஷ் அதாவது அப்படின்னா வளரிட்டே இருக்க நம்ம பலம் ஓபா 20 சிங்கிங் பேட்டிங் சொல்லிட்டாங்க. நல்லது. 28 ரன் 6 29 21 தான்டா ஸ்கோர். 29 உன்னை ஸ்கோர் என்ன சொன்னாலும் என்ன சொன்னாங்க தப்பு. ஏன்னா ஜிவா நான் எக்ஸாம் ஆச்சா படிக்கலையா நீ? நீ வரமாட்டேன்னு 22 ரன் இன்னும் 14 தான் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்தது பேட்டிங் விளாடலாம். நாலு மேட்ச் ஏன்பா அவன் பயங்கரமான ஜோரா இருக்கும். நாளைக்கு இருந்தாலும் மழை வந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு தீக்கிட்டு நல்லா இருக்கும். ஸ்கோர் எவ்வளோ? 24. 24 போன மாதிரி ரெண்டு வாட்டி ஓட்டாங்க. 24 25 25 இல்லைங்க. டிராவா வர்றதுக்கு இவங்க ஒரு 40 ஓவர் ஆட்டாங்களா மேட்ச் முடிச்சிடும். 40 50 ஓவர்ஸ் ஆட்டாங்கன்னா மழை வேற வர்றதுக்கு அதிக பர்சன்டேஜ் பண்ணிட்டு இல்லை பண்ணிட்டு ஆடலையா? ஆடுவான். பட் எப்படின்னு தெரியல. அதாவது இப்போ டிராவா அப்படின்னா ஆனால் இவனுங்க நேற்று ஆடினது வந்து அவுட்டே ஆகக்கூடாது, ரன் அடிக்கலாம்னு பரவாயில்ல. கரெக்ட் ஓவர் ப்ரோ. 4 ரன் ஒரு ஓவரில் 4 ரன். அவ்வளோ பொறுமையாக ஆனான். ராகுல் லாஸ்ட்ல தான் கொஞ்சம் பால் கிடைக்கும் போது தான் 26 ரிஸ்க் எடுக்காத. ஒரு 26 35 எடுத்தாரு, 36 எடுத்தாரு. ப்ரோ ரிஸ்க் ரன்லாம் வேணாம். இன்னும் 10 ரன் வச்சா தான் அடிச்சிடலாம். அவன் அந்த பையனுக்கு வந்து செகண்ட் மேட்ச் ஆகல. அவன் ஏற்கனவே 2014 இடையில இருக்கு. அது 2014 அப்புறம் இதெல்லாம் விளாட்றான். சூப்பர் மறுபடியும் தம்பி தான். போடா இல்லை அந்த பேட்டு அப்போ அதை வாங்கிக்க. இருபத்தி 27 தானே இப்போ? ஏன் இப்போ ஒரு வைடு போச்சுன்னா ஒயிட் 28 ஒரு 8 ரன் அடிக்கணும். 28 29 அடா பாவி, எனக்கு தெரிஞ்சு தீபாவுக்கு ஒரு ஓவர் கொடுத்துருப்பா ஃபர்ஸ்டே. அவன் தான் சரி நான் போறேன். 31 சரி இப்ப நான் டேய் நான் போறேன்ப்பா. இப்ப நான் போறேன். சுதுபா இப்ப நான் போறேன். நான் போறேன். அதுக்கு தான் நான் அவருக்கு டிராபிக்னு சொல்லியிருக்கேன். ஆமா உள்ளதான் இப்போ ரீஸ் தாண்டிச்சு. சார் பால் என்ன போயிட்டு 31
ஸ்கோர் 31. இன்னும் 2 ஓவர் இருக்கு. 31. அது 5வது ஓவர் தானே இது? 5 ரன் அடிக்கணும். 5 runs to win. 32 சாரி. 4 ரன் அடிச்சாரு. 33 சாரி. ஒரு ரன் கம்மியா சொல்லிவிட்டேன். அது அந்த பக்கம் போயிடுச்சு. அப்புறம் என்ன அப்போ 35 டிரா மேட்ச் இல்ல ஒரு ரன் கடைசில. ஓகே வின். யார் போ நீங்க இறங்குறீங்களா? நான் இங்க இருக்கேன். இவர் ஆள் இல்ல. ஆளாண்ணா அப்படியே போடுங்க. ஆரஞ்சுக்கு தான் பிறந்தாராம். டேய் இங்க கொண்டு வந்துடா பேட்டர் நிக்கிங்க. ஏங்க பால் போடல இவன் உட்கார்ந்து விட்ட கட்டிட்டு இருக்காங்க. தம்பி ஆப்பா சீக்கிரம் இங்க வா லைன் வா. அண்ணே 4 ஓவர்னா எடுத்தோன்னு அடிக்க ஆரம்பிக்கணும். போன வாட்டி எப்படி 2 பேர் ஆடினாங்க. ஓகேடா. அடிக்கிறேங்க. இப்போ நீங்க தான் அடிக்கணும். பும்ரா களத்துக்கு வந்துட்டார். அது கொடுங்க, தூக்க கூட முடியாது. அந்த பேட்டை கொடுங்க. பும்ரா நீங்க இது வரைக்கும் 4 அடிச்சது இல்ல. அடிங்க. எல்லாருக்குமே அண்ணன் விளையாடுறாங்க, தம்பி ஆடுறது இல்ல. இல்ல அண்ணன் பா அடி ஓடிட்டே இருங்க. நீங்க போங்க, ஆடல அடி அடிக்கிறான். இங்க ரெஸ்டாரண்ட் இல்லையா? இருக்கே அதோ அங்க. போலாம். இல்ல இதுதான். சரி, இன்னும் 4 ஓவர் இருக்குல்ல? ஆமாமா இருக்குது. போயிட்டு பொறுமையா வரும். கேப்டன் அடிங்க, அவ்வளவுதான். போடுங்க. ஓடுங்கண்ணா. ஏண்ணா போனா ரன் அவுட் ஆயிடுவேன். ஒண்ணுதானே. சும்மா இல்லையா? அடிங்க. மேரேஜ் மறந்துட்டேன். என்ன அதுங்க
செருப்பு நினைச்சு பார்த்தா உள்ள போன உள்ள தூக்கிட்டு இருக்காங்க போனு. அவர் ஆமாம்மா 4 ஓவர் தான் மொத்தம். போகிறான் பாரு. இந்த வந்து போடுவாங்க. பால் எடுத்து இங்க வந்துரு. ஆடாடு இருக்கிறதே மறந்துட்டாங்க. ஒரு கவடியா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணேன். கரெக்டாக பிடிச்ச ரொம்ப எட்டு 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 சிறந்த 8 அவுட் ஆட்டிங்க. எல்லாருமே அவுட்டு. இப்போதைக்கு நீங்கள் தான் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அவுட் நீங்கள் தான் ஃபஸ்ட் அவுட்டா? சாரி மறந்துட்டேன். அங்கேயே அடிச்சுட்டே இருக்க ஒரு ஓவர் அடிச்சிங்கன்னா 12 ரன் வரும். 6 ஒரு 12 ரன் நம்ம கரெக்டாக வரும். இதானே செகண்ட் பாருங்க. 15 கொண்டு வந்துருங்க. எப்படியாவது 6 ஓவர் வச்சு விளாண்டுருக்கலாம். அவ்வளோதான். வந்தாங்களா ஒரு குரூப் அவங்க போயிட்டாங்க. அந்த பையன் இருப்பான். அவன் இருப்பான் எங்கே இங்கே அவன் போயிருக்க மாட்டான். இதான் சுற்றிட்டு இருப்பான் பேசிட்டு மார்டின். வாங்க 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 ஓடுங்க பா. ஏங்க 12ங்க. சரி ஒரு 20 மேஜிக்கல் நம்பர் தான் வருமா? பார்த்து 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 நாளைக்கும் இவனுக்கு ஆடின மாதிரி ஒரு 50 ஓவர் ஆட்டான்னு வச்சுக்க மேட்ச் முடிஞ்சு. ஆனால் கஷ்டம். என்னது லாஸ்ட்டு மழை வந்துச்சுன்னா முடிஞ்சு மேட்ச். நீ ஆட்டியாடா? அவனுங்க ரகுங்க வாங்க கூமாப்பட்டி போவோம். நல்லா கீப்பர்.
ஜீவா போதும் வா 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 உங்க பையன் தானே அடிச்சது யாரு உங்க பையன் தான் என்ன உங்க பையன் தான் ஒரே பையன் தானே எந்த எங்க பண்ண கேன் சரி 15 அடி 16 அடி விடுமா லாஸ்ட் ஓவர் கம்மியா வா தான் ஜீவா போய் எல்லாம் அலைய விடாது போ ஜீவா G2 ரெண்டு சிங்கிள் போச்சுன்னு நினைக்கிறேன் 8ல இருந்து 16 வரைக்கும் வைடா தான் பண்ணேன் வைடா போடு ஓடு பால வெச்சுவா ரொம்ப டெடிகேஷனா இருக்கான் அடி அடி அடிச்சு அவுட் ஒரு பால் மட்டும் அங்க ஸ்டார்ட் போனே காலேஜ் ஜாயின் பண்ணிட்டானா பண்ணியாடா நீ காலேஜ் ஜாயின் பண்ணிட்டானா அவன் ஆகஸ்ட் 3rd வீக் ப்ரோ ஆடுங்க ப்ரோ ஈஸ்வரி ஆடுங்க நீங்க தான் ஆடவே இல்லை இல்ல போன மேட்ச் ஆடுங்களா வெளியே தானே வெளியில அவங்க ரன்னா நோரண்ணா நீங்க அடிக்கிறீங்க ஷாட் அவ இவரு ஃபேஸ்ல அடிங்க போயிடும் அவங்க ஸ்லோவா போவோம் அந்த பையன் வர நம்ம அடிச்சாலும் போவாது இவர் ஃபேஸுக்கு நீங்க அடிச்சீங்கன்னா போயிடும் ஓடா போரு தம்பி அப்பெல்லாம் நிக்க கூடாது புடிச்சிருவாங்க 8 கரெக்ட் போலா இல்லதாமா பார்க்கலங்க இங்க இருந்து வைட் ஸ்கோர் 8 இதோட ஸ்கோர் 9 முன்னாடி பண்ணிட்டாரு T2 வேற பால் அது வரைக்கும் பாருங்க ரகு பால் அங்க இருக்கு ஒரு பால் 2 இந்த கோட்டுக்கு அந்த கோட்ல 11 அதான் சிங்கிள் இல்லன்னா இல்ல அது அப்புறம் அந்த ஸ்கோர் 11 5 அச்சா வின்னு 2 ஓவருக்கு 2 ஓடுறா உள்ள போயிச்சா ஓகே எங்க போகுதுன்னு தெரியாம நீ பாட்டு நிக்க கூடாது இந்தாங்க ப்ரோ 3 அச்சா வின்னு பால் நல்லா இருக்கா பால் வந்துருச்சு போடா ரெண்டு அச்சா என்ன
வேற பால் போடுங்க. 1 to win, 1 to win. தானா? ஓகே, அங்க பால் இருக்கு. அது அங்க ஒரு பால் போயிருக்கு, அங்க ஒரு பால் இருக்கு. இப்போ நானே